வாங்க தேங்காய் எண்ணெய் எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் உரித்து இப்போ உடைக்கிறேன் பாருங்கள். உடைச்சிட்டு இந்த தேங்காய் வந்து மல்லாக்க காய வைக்கணும். வெயிலில் நல்ல வெயிலில் காய வைக்கணும். இந்த பாருங்கள், நல்ல வெயிலில் நான் மல்லாக்க காய வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ 2 நாள் ஆனோடனையும் தேங்காயை அந்த கொட்டாங்கச்சி எடுத்துகிட்டு கொப்பரையை மட்டும் தனியாக எடுத்து நல்லா காய வைக்கணும். அப்போ தான் நல்லா காயும் கொட்டாங்கச்சி எடுத்தோடனே. அங்கேயே நான் 3 நாள் காய வச்சுட்டேன். இங்கே டைம் இல்லாதனால இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு 7 நாள் காய வச்சேன். 9 நாள் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா கல் மாதிரி காய்ஞ்சால் தான் எண்ணெய் நல்லா கக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ ஆட்டுறதுக்கு போகிறேன். இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆட்டுறதுக்கு. நான் பின்னாடியே 2 வாளி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளவு இருக்குமா என்னன்னு தெரியலை. இருந்தாலும் இப்போ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு நான் போகிறேன். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இது நம்ம தேங்காயை போட்டாச்சு. இப்போ இது வந்து 130 காய்க்கும் 17 கிலோ இருந்துச்சு. இப்போ போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா காஞ்சனால எண்ணெய் நல்லா கக்குது பாருங்கள். கீழே டின்னு வச்சுருக்காங்க. அதுலேருந்து இப்போ நம்ம வாளியில் எடுத்து ஊற்றிட்டாங்க. நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 3 நாள் நல்லா காய வச்சோன்னா தெளிஞ்சிரும். நல்லா தெளிஞ்சோடனே எடுத்து ஊற்றி வைக்க வேண்டியது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி